அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, "கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. "குடிப்பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை" அப்படின்னு குடுத்திருக்காங்க. நம்மளுடைய குடிப்பெருமையை காப்பதற்காக, அதற்குரிய கடமைகளை செய்வதற்காக நான் சோர்வடைய மாட்டேன். எப்பயுமே வேலை செஞ்சு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது, அதை தாண்டி மேம்பாடான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 1021 அதிகாரம் குடி செயல்வகை. அடுத்ததா பார்த்தோம்னா, தொலைதூர இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஆ தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணையின் சோதனைய வந்து டிஆர்டிஓ பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எங்க இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஏவுகணை சோதனைகள் டிஆர்டிஓ பண்றாங்க அப்படின்னா, அது ஒடிசா மாநிலத்தில இருந்து தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒடிசால சாந்திப்பூர் அப்படிங்கிற பகுதி, அப்துல் கலாம் ஐலேண்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் பண்ணுவாங்க. இது சாந்திப்பூர்ல பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இந்த ஒரு ஏவுகணை அப்படிங்கிறது நமக்கு தரையிலிருந்து ஏவப்பட்டு, தரையில இருக்கக்கூடிய இலக்க தாக்கி அழிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. தரையில இருந்து மட்டும் தான் ஏவ முடியுமா அப்படின்னு கேட்டா, கப்பல்கள்ல இருந்தும், போர் கப்பல்கள்ல இருந்தும் இந்த ஒரு ஏவுகணையை நம்மனால ஏவி இலக்குகளை அழிக்க முடியும். சரிங்களா? அதை டிஆர்டிஓ வந்து சோதனை செய்து பார்த்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, முதல் அனைத்து பெண்கள் சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு அப்படின்னு குடுத்திருக்காங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆண்கள் தான் அதிகமான படையில வந்து ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து பெண்கள் எல்லாருமே பெண்களாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவ வந்து உருவாக்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம். அதற்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, என்ன மாதிரியான பணிகள் இந்த சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்பு, நாடாளுமன்றம், டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள், நாட்டின் 68 விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய வரலாற்று நினைவுச் சின்னங்களின் பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய ஆட்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவினர். அதுல முதன்முறையா பெண்களுக்கான படைப்பிரிவு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த செய்தி. சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா, கடைசியா திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட 25 ஆண்டுகள் கொண்டாட்டத்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். திருவள்ளுவர் சிலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு கன்னியாகுமரியில 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1, 2000ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களால திறந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த சிலையினுடைய சிற்பி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கணபதி ஸ்தப்தி. ஓகேங்களா? இந்த 2 தகவல்கள குடுத்திருக்காங்க. அதற்கான கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகள்ல இதனுடைய கொண்டாட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்கார். சோ அததான் முக்கிய செய்தியாக குடுத்திருக்காங்க. இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் இருந்த செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.